இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இங்க பாருங்க பல்லு அக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் காக்க வைப்பீங்க? இப்பவாது மருமக முகத்தை காட்டுங்க. அட எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்பவே என் மருமக முகத்தை நான் காட்டுறேன். என் பிரிட்ஜு லட்சத்துல ஒரு பொண்ணதான் மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கான். அவளுக்கு திஷ்டி பட்டுருச்சுன்னா என்ன பண்றது? நான் முதல்ல திஷ்டி எடுத்துடுறேன். சரி கஜேந்தர், ஒரு விஷயம் சொல்லு. எவ்வளவு வரதட்சணை கிடைச்சது? அட என்ன தலைவரே, கடவுள் தான் எங்களுக்கு இவ்வளவு வசதியை கொடுத்துருக்காருல, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நீ சொல்ற விஷயமும் சரிதான். வாங்க, இப்ப என் மருமக முகத்தை எல்லாரும் நல்லா பாருங்க. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, என் மருமக எந்த அளவுக்கு அழகா இருக்காளோ அதே மாதிரி உங்க ஆசீர்வாதத்தையும் இவளுக்கு மனசார கொடுங்க. நீ கலக்கிட்ட பிரிஜு. இந்த பொண்ணு எங்க பிடிச்ச? ரொம்ப அழகா இருக்கா. எவ்வளவு செலவாச்சு கேக்குறேன்ல, சொல்லு. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு? என்ன தலைவரை இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அட இல்ல, கிராமத்துல சிலர் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப செலவாகுமா? இந்த மாதிரி அழகான பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? இங்க பாருங்க தலைவரை, மருமகளை பாத்துட்டீங்க, இனிப்பு சாப்பிட்டுட்டீங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. இல்லைன்னா என்கிட்டயே வாங்கிட்டு தான் போவீங்க. பல்லு அக்கா, நம்ம கஜேந்தருக்கும் சீக்கிரமா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நீங்களே பாருங்க, நாளுக்கு நாள் ரொம்ப மோசமானவனா ஆயிட்டே போறான். சரிப்பா, நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு காலையில சடங்கு நடக்கும்போது சொல்லி அனுப்புங்க. என்னாச்சுமா? அம்மா தானே போன் பண்றாங்க. அதுக்கெல்லாம் நீ என்கிட்ட அனுமதி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேலை பண்ணு, போ மாடிக்கு போய் பொறுமையா பேசிட்டு வா உங்க அம்மா கிட்ட. போமா. இத போட்டிருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதை கழட்டி வைங்க. ஜிதேந்தர், சொல்லுங்கண்ணா. அந்த பகிஷ்மாக்கு போன் பண்ணு. 2 மாசமா கடன் வாங்கியிருந்தா 2 மாசமா அதை திருப்பி தரவே இல்லை. என்ன சொல்றீங்க? காசை மட்டும் திரும்ப தரல, அவனை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. கோபால், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுல? எல்லாம் முடிஞ்சதுண்ணா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? நீ எதுக்கு இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல யாராவது இப்படி சோகமா இருப்பாங்களா?
போ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. கோபால், எனக்கு உள்ள வந்து கொஞ்சம் உதவி பண்ணு. சரிம்மா. பிரிட்ஜு, நாம ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி ஆகணும். எல்லாரும் நம்ம குடும்பத்து மேல மோசமான கண்ணு வச்சிட்டு இருக்காங்க. அண்ணா நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக்காதீங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க, அவங்க ஏதாவது சரங்க போயிடுவாங்க. என்ன பரிகாரத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம் நம்ம. அம்மா, நீங்க முதல்ல அழறத நிறுத்துங்கம்மா. நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். ஒண்ணு தெரியுமா, எங்க வீடு எவ்வளவு பெருசா இருக்கோ அதை விட முன்னாடி இருக்க இடம் பெருசு. ஆமா, அவங்களோட அம்மா, தம்பிங்க, அண்ணன் எல்லாரும் நல்லவங்கம்மா. ஓ, அத்தை எப்படி இருக்காங்களா? கோவப்படக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா அத்தை உங்களோட ரொம்ப நல்லவங்க. ஆமாம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். அம்மாடி. அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஒண்ணு தெரியுமாமா, என்னோட காலத்துல இந்த விஷயம் எல்லாத்தையுமே என் வீட்டுக்கு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். புகுந்த வீட்டுல இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க. ஆனா இப்ப பாரு, காலமே மாறி போயிடுச்சு. உனக்கு நடக்க வேண்டிய சடங்குகளே இன்னும் முழுசா முடியல. ஆனா எல்லா செய்திகளும் இப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது உனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல புகுந்த வீடு கிடைச்சிருக்குன்னு. கரெக்டா? இப்ப பாரு, உனக்கு நாத்தனார்னு யாரும் கிடையாது. அதனால நாத்தனார் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்தா மஞ்சள் பொடி போட்ட பால். இந்த பொடிமா. அடட, நீ ஒரு வேலை பண்ணு. இந்த போனை நீ என்கிட்ட கொடுத்துரு. அட, நான் எதுக்காக சொல்றேன்னா, இது கல்யாணம் நடந்த வீடு இல்ல. ஒரு வேளை நீ இந்த போனை எங்கேயாவது வச்சுட்டேன்னா அப்புறம் சம்மந்தி என்ன கோச்சுக்குவாங்கல்ல. கொடு. அட குடுமா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இத பொடி. ஏய், வெக்கப்படாத. நான் ஒன்னும் மாமா கிடையாது, உன்னோட பெரிய புருஷன். நீங்க என்ன சொல்றீங்க? பிரிட்ஜ் பால் எங்க போயிட்டாரு? பிரிட்ஜ் பாலும் வருவான், ஆனா எனக்கு அப்புறம். பிரிட்ஜ் பால் எங்க போயிட்டாரு? ஏய், அம்மாவை எதுக்கு தொந்தரவு பண்ற? நான் தான் சொல்றேன்ல, நான் உன்னோட பெரிய புருஷன். பிரிட்ஜ் பால் எங்க இருக்கீங்க? அத்தை, பிரிட்ஜ் பால். மாமா, மாமா என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இது ஒண்ணும் பாவம் இல்ல, இது எங்க குடும்பத்தோட சம்பிரதாயம், புரியுதா? இல்ல, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மாமான்றவங்க அப்பாவுக்கு சமமானவங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இங்க பாரு, நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். நீயே இந்த மாதிரி பண்ணி என்ன இன்னும் டென்ஷன் ஆக்காத. ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் செய். இல்ல, என்ன போக விட்டுருங்க. நான் உடனே பிரிட்ஜ் பால் கிட்ட போய். ஏய், வாயை மூடு. நல்லதுக்கெல்லாம் இப்ப காலமே இல்லாம போச்சு. மாமா, என்னாச்சு? உன் அம்மா உன்கிட்ட முதல் ராத்திரியை பத்தி எதுவும் சொல்லலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆனா மாமா என்கிட்ட இந்த மாதிரி எப்படி நடந்துக்க முடியும்? நீ பயப்படாதம்மா, உட்கார். நீ உட்காருமா, நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். வா. இல்ல இல்ல, நான் இப்ப உடனே என்னோட புருஷனை பார்க்கணும். இப்பவே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். அடடா, பிரிட்ஜுவும் வந்துருவான். முதல்ல நான் சொல்றத கேளு. ஒரு வேலை பண்ணு. இந்தா ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடி. இல்ல இல்ல இல்ல. ஏய் பிரிட்ஜு, உன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது சொன்னியா இல்லையா? அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்கண்ணா. ஆனா என்ன ஆச்சுன்னா, அம்மாவையும் பையனையும் நம்பினதுக்கு அவ ஏன் மண்டியை உடைச்சிட்டா. நான் உன் சொந்த அண்ணன் இல்ல, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்கண்ணா, நீங்க தான் எங்களுக்கு மூத்தவரு.
உங்க மேலே கைய வச்சுட்டாளா அவ? அட அவ என் மண்டியே உடைச்சிட்டாடா. ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. இந்த கிளாஸ் அப்படி ஒரே செகண்ட்ல வரேனா? அத்தை, மாமா சொல்றாரு அவர் என்னோட பெரிய புருஷனா, குடும்பத்தோட சம்பிரதாயம் இதெல்லாம் எப்படி நடக்கும் அத்தை? என்னோட புருஷன் பிரிஜ்பால் தானே, அவர் கூட தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இங்க பாருமா, உன் மனசுக்குள்ள இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட உண்மையான புருஷன் பிரிட்ஜு தான் இருப்பான். ஆனா இங்க பாருமா, என்னோட பெரிய பையன் இருக்கான்ல கஜேந்தர், அவன் என் சொந்த பையன் கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பசங்களை விட அவனைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மொத்த வீடு பொறுப்பு எல்லாத்தையும் அவன் ஒரு ஆளா தான் சமாளிச்சிட்டு இருக்கான். அது என்னன்னா, சின்ன வயசுல அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் 2-3 நாள்லயே அவனோட பொண்டாட்டி அவனை விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் இந்த வீடு, நிலங்கள், 3 சின்ன சின்ன தம்பிங்க, எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கணும்ன்ற விஷயத்துல அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற விஷயத்த பத்தி அவன் யோசிக்கவே இல்லம்மா. இங்க பாருமா, என் பெரிய பையன் இந்த வீட்டுக்காக அவ்வளோ விஷயம் பண்ணிருக்கான். அப்போ நாங்களும் அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்ல. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? இல்ல 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 இல்ல, நான் இப்ப என் புருஷன் கிட்ட பேசி ஆகணும். நான் பிரிஜ்பால் கிட்ட இப்பவே பேசி ஆகணும். பிரிஜ்பால் இங்க பாருமா, அட இங்க பாருமா, பிரிஜ்பால் நீங்க எங்க இருக்கீங்க? இங்க பாருமா, முதல்ல நான் சொல்றத கேளு. அத்தை ப்ளீஸ் சொல்லுங்க, பிரிஜ்பால் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க அத்தை, பிரிஜ்பால் எங்க இருக்காருன்னு. என்னாச்சு? பிரிஜ்பால் ஏய் கையெடு. நீ முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. எங்க பெரிய அண்ணன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? மாமா என்கிட்ட வந்து என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும்? அவரு அப்படி என்ன பண்ணிட்டாரு சொல்லு. நான் சொல்றது கேளு, எனக்கு எல்லாமே தெரியும். அவர் இன்னைக்கு பண்றதுல அவர் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. உனக்கு என் கூட தான் கல்யாணம் ஆச்சு, ஆனா நீ எங்க 4 பேருக்கும் தான் சொந்தம். ஒரு மனைவி, அப்புறம் 4 கணவர்கள். அதனால உள்ள போய் பொண்டாட்டியா செய்ய வேண்டிய கடமைகளை போய் செய் போ. ஏய் சத்யேந்தர், போய் அண்ணனை கூட்டு வா. இவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன்னு சொல்லு. நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும், உடனே சொல்லி ஆகணும். என்னோட போன் என்னோட போனை அத்தை வாங்கிட்டு போயிட்டாங்களே. அப்படின்னா இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்த்து தான் பண்றாங்க. எல்லாரும் சேர்த்து தான் இப்படி பண்றாங்க. நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? இங்க பாருமா, எவ்வளவு அழணுமோ அழுதுக்கோ. அழுகிறதுனால மனசு கொஞ்சம் லேசாயிடும். ஆனா ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ, இங்க யாருமே உனக்கு எதிரிகள் கிடையாது. அவங்க 4 பேரும் உனக்கு தான் சொந்தம், உன்னோட சொந்த புருஷனுங்க. இதுதான் சரியான நேரம். நான் இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். மருமகளே, அத்தை, நான் உன்னதாமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சுமா? நீ பயப்படாத, எல்லாரும் வயலுக்கு போயிருக்காங்க. அத்தை, ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? அத்தை, என்ன ப்ளீஸ் இங்க இருந்து போக விட்டுருங்க. இந்த நரகத்துல இருந்து எப்படியாவது என்ன போக விட்டுருங்க. என்னம்மா நீ? சொர்க்கம் மாதிரி இருக்க வீட்டை எதுக்காக நீ நரகம்னு சொல்ற? நானும் ஒரு பொண்ணுதான், அதனாலதான் உனக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். இங்க பாருமா, ஒரு பொண்ணால எல்லார் கூடயும் சண்டை போட முடியும், ஆனா தன்னோட தலைவிதியோட சண்டை போடவே முடியாது. இந்த சத்தியத்தை நீ எவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு தான் நல்லது நடக்கும். இது சத்தியம் கிடையாது, பாவம், மிகப்பெரிய பாவம்.
என்னால எதையும் யோசிக்க கூட முடியல. ஒரு பொண்ணுக்கு 4 புருஷங்களா? அட இங்க பாருமா, இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? அதாவது ஈரமான துணி மாதிரி, அது மறுபடியும் காஞ்சிரும், மறுபடியும் ஈரமாகும். பொண்ணுங்களோட உடம்பும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆத்மா மட்டும் தூய்மையா இருந்தா போதும். அத்தை, ஒருவேளை இது உங்களுக்கு நடந்திருந்தா அப்பவும் நீங்க இத எனக்கு சொல்லி கொடுத்திருப்பீங்களா? என் கூட வா, நான் உனக்கு சில விஷயங்களை காட்டுறேன். வா. உன்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? இங்க இருக்கிறதுல யாரு உன்னோட மாமனார்னு? என்னோட நெத்தியில குங்குமத்தை வச்ச உண்மையான புருஷன் யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? இல்ல, அது எனக்கும் தெரியாது. என்னோட காலத்துல புருஷனை பாக்கறதுக்கு கூட எனக்கு அனுமதி கொடுக்கல. அதனால எனக்கு என்னோட உண்மையான புருஷன் யாருன்னு கூட தெரியாது. யாரு என்னோட நெத்தியில குங்குமம் வச்சான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயும் எதை பத்தியும் கேட்கறதுக்கான தைரியம் கூட எனக்கு வரல. அதுக்கப்புறம் நான் இவங்க 3 பேருக்குமே நான் மனைவி ஆயிட்டேன். இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, அப்புறமும் அவங்க ஏன் தனித்தனியா கல்யாணம் பண்ணிக்கல? இங்க பாருமா, தனித்தனியா கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் தனித்தனியா குழந்தைங்க பிறக்கும். அப்புறம் இங்க இருக்கிற 400 ஏக்கர் நிலங்கள் இருக்குல்ல, அத பங்கு பிரிக்கிறப்போ யாருக்கு எவ்வளவு வரும்னு எதுவுமே தெரியாது. அதனாலதான் இந்த குடும்பத்தோட முன்னோர்கள் ஒரு பாரம்பரியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தலைமுறைக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான். எனக்கு நல்லா புரியுதுமா. இந்த விஷயம் எல்லாமே இப்போ உனக்கு தப்பா தான் தெரியும். ஆனா உனக்குன்னு குழந்தைங்க வரப்போதான் இத பத்தி உனக்கு புரியும். அதாவது இந்த வீட்டோட இந்த முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலின்னு உனக்கு தெரியும். நிலத்தை பிரிக்க கூடாது, ஆனா ஒரு பொண்ணோட மானம் மரியாதை இது எல்லாத்தையும் கவனிக்க மாட்டீங்க. இது எல்லாத்தையும் எப்படி உங்களால இவ்வளவு சுலபமா சொல்ல முடியுது? இது எல்லாத்தையும் நான் ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறேன்னு யாருமா சொன்னது? இங்க பாருமா, இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு எந்த பொண்ணுக்குமே சாதாரண விஷயமே கிடையாது. நேத்து ராத்திரி நீ எதுக்குமே சம்மதம் சொல்லல. ஆனா ஒரு விஷயம், அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ராத்திரி பகல்னு எப்பவுமே சாகரத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இங்க பாருமா, நேரம் நமக்கு நிறைய தைரியத்தை கொடுக்கும். ஆனா என்னோட 3 புருஷங்களும் என் மேல பாசம் காட்டுறதுல எந்த குறையுமே வச்சதில்ல. அதனால எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு ஒண்ணு மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தது. நான் இவங்க 3 பேருக்கும் சொந்தமானவ. உனக்கு தெரியுமா, பெரியவர் எவ்வளவு பாசம் காட்டினாரோ அதை விட அதிகமா சின்னவர் பாசம் காட்டினாரு. அதுக்கப்புறம் சாகும்போது என்னோட 3 புருஷங்களும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. நீ செத்தாலும் பரவாயில்ல பல்லு, ஆனா இந்த நிலத்தை மட்டும் என்னைக்குமே பிரிக்க விட்டுறாதுன்னு சொன்னாங்க. எப்பவும் பிரிக்க கூடாதுன்னாங்க. நான் என்னோட புருஷனுங்களுக்கு அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நீயே சொல்லு மருமகளே, நான் என்னோட 3 புருஷங்களுக்கும் பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்படி மீற முடியும்? என்னோட இந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாத்தாம என்னால எப்படி இருக்க முடியும்? எந்த நிலத்துக்காக நான் என்னோட எல்லாத்தையுமே பணயமா வச்சனோ, நான் என்னோட ஆசைகளை எப்படி இழந்தனோ, அதை எப்படி என்னால பிரிக்க விட முடியும்? கண்டிப்பா என்னால பிரிக்க விட முடியாது. என்னால அப்படி பண்ண முடியாது. அதனால இது எல்லாத்தையும் நீயும் பண்ணிதான் ஆகணும். என்னோட 4 பசங்க கூட உடலாலையும் சரி மனசாலையும் நீ ஒன்னாதான் இருக்கணும். இப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுல்ல? இப்ப நீ போய் குளிச்சு ரெடி ஆயிடு. பூஜைக்கு லேட் ஆயிட்டு இருக்கு.
முதலாளி முதலாளி விடுங்க என்ன விடுங்க முதலாளி முதலாளி என்ன விட்டுருங்க முதலாளி முதலாளி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல முதலாளி நானும் ஒரு ஏக்கர் நிலம் எங்களுக்கு இருக்கு. எவ்வளோ? 400. அத நான் பாத்ரூமுக்கு போலான்னு வந்தேன். ஏய் கோபால், பாத்ரூம் எங்க இருக்குன்னு காட்டி கொடு. எது எது எங்க இருக்குன்னு சொல்லி கொடு. அப்பதான் எங்கெல்லாம் வரமாட்டா. கூப்பிட்டு போ. வாங்க. ஹேய், நீ எதுக்குடா நிறுத்தின? அவன் முதல்ல உதறா. சொன்னா கேட்கவே மாட்டான். வாங்க. நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அண்ணி. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. நான் ஒரே ஒரு தடவை எங்க அப்பா கிட்ட பேசணும். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை பேச வைங்க. அதை என்னால பண்ண முடியாது அண்ணி. அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்ன அவர் பயங்கரமா அடிப்பாரு. பாத்ரூம் எங்க இருக்குன்னு மட்டும் காட்டு. நீயும் போயிடாத. முதல்ல போக வேண்டியது கஜேந்திர அண்ணன் தான். மடி மடி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? பூஜைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வாமா. என்னாச்சுமா? டென்ஷனா இருக்கீங்க? அட, நம்ம கிராமத்து தெய்வத்துக்கு பூஜை பண்ண போகணும். ஆனா இவ இருக்காளே, குளிச்சுட்டு வரவே மாட்டேங்கிறாளே. அவ ரொம்ப திமிரு காட்டிக்கிட்டு இருக்கால, நான் பாக்குறேன். மாலி, மாலி சீக்கிரமா வெளியே வா. மாலி, மாலி. அம்மா, அவ இங்க இருந்து வெளியே ஓடிட்டா. அவளை புடிங்க. அவ இங்க இருந்து ஓட கூடாது. ஏய், இல்ல. புடிங்க. ஏய், புடிங்க. ஏய், இல்ல. ஏய், விடாத. ஏய், அவ இங்க இருந்து தப்பிக்க கூடாது. அந்த பக்கம் பாரு. சத்யேந்தர். ஏய், அவ தப்பிக்க கூடாது. எங்க போனா? அவ தப்பிக்கவே கூடாது. சரிண்ணே, அந்த பக்கம் போங்க. இங்க பாரு, எதுவும் தப்பு நடக்கூடாது. பொறுமையா எடுத்து வை. என்ன முடிஞ்சிடும்ல? தலைவரே, என்ன காப்பாத்துங்க தலைவரே. இவங்க இவங்க என்ன கட்டாயப்படுத்துறாங்க. ஏய், இருங்கடா. என்னாச்சு? நீ அழாதம்மா. உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நேத்து வரைக்கும் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுட்டேன். ஏய் தலைவரே, இது உன் பிரச்சனை கிடையாது, எங்க வீட்டு பிரச்சனை. இது உன் வீட்டு பிரச்சனை, அது உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இது கிராமத்தோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப பஞ்சாயத்துல தான் முடிவெடுக்கப்படும். பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லி முடிக்கிற வைக்கும் இவங்க பஞ்சாயத்தோட பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. தலைவரே, என் பொண்ணு மௌலிக்கு இந்த வீட்டுல பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் ராட்சசர்கள். இவங்களுக்கு பொண்ணை விட பெருசு நிலங்கள் மட்டும்தான். அமைதியா இருமா, நீ அமைதியா இரு. உன்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க சொல்றதே நம்ம கேட்கணும்ல. பல்லு அக்கா சொல்லுங்க, இவங்க சொல்ற குற்றத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அட, முதல்ல ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிடுங்க தலைவரே, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். கோபால்,
சரி இப்ப சொல்லுங்க பல்லக்கா. இங்க பாருங்க தலைவரே, விஷயம் என்னன்னா இவளோட அப்பா எங்க கிட்ட 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. ஆனா இப்போ அவரோட நேர்மை ரொம்பவே மோசமாயிடுச்சு. இப்ப அவரோட பணத்தையும் அவரோட பொண்ணையும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப தப்பான விஷயமா. பணத்துக்காக உங்க சொந்த வீட்டுல இருக்கவங்களே தப்பா சொல்றது அது சரி கிடையாது. தலைவரே, நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை மொத்தமா கொடுத்துடுறேன். ஆனா இப்போதைக்கு நீங்க என் பொண்ணை தயவு செஞ்சு என் கூடவே அனுப்பி வச்சிருங்க. பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம் தான். ஆனா நீயும் உன்னோட பொண்ணும் இந்த பல்லு அக்கா குடும்பத்து மேல ஒரு குற்றத்தை சுமத்துனீங்கல்ல, அதுக்காக முதல்ல நீ உன் தலையில உன்னோட செருப்பை வச்சுக்கிட்டு அவங்க காலில் விழுந்து பல்லு அக்கா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேளு. அப்பா, இத கொடுங்க. போதும் தலைவரே, நான் பண்ண தப்புக்காக எங்க அப்பாக்கு தண்டனை கொடுக்காதீங்க. நான் அந்த வீட்லயே இருந்துக்கிறேன். என்ன பல்லு அக்கா, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சதில்ல, நான் கிளம்புறேன். ஸ்வீட்டை நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். கிராமத்துல எங்க குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டேன். இப்போ உனக்கு என் 4 பசங்க கூடயும் உனக்கு கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். இப்போ உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நீ வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அதாவது நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க கூடாது. நீ இந்த 4 பேருக்கும் மனைவியா இருந்துதான் ஆகணும். இப்போ நீ என்னோட 4 பசங்களுக்கும் மனைவி ஆயிட்ட. உனக்கு இப்ப இந்த 4 பேருமே உன்னோட கணவர்கள். சரி, காலையில வீட்டுக்கு வர வேண்டிய பூ சாயந்தரம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அது பேர் பூன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ மருமக எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டால, அதனால நீங்க எல்லாரும் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். நீ உன்னோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோ. இதுக்கப்புறம் மருமகளால எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்துடக்கூடாது. அம்மா அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சாச்சு. இனிமே அவ எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாமா. ஹலோ, என்ன? அதாவது என்ன சார்? பிரிட்ஜ்பால் தான் சார். இல்ல நான் வரேன்.
என்னாச்சு பிரிச்சு? அது வந்து அண்ணா மோலி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணாரு. அவளை பாசமா பாத்துக்கணுமா? அவ கைய காலை உடைச்சு வீட்லயே உட்கார வைக்கிறேன் பாருங்க. உன்னோட முதல் பொண்டாட்டிய பண்ணி அந்த மாதிரியா? அமைதியாரு, நான் அவளோட அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அண்ணா இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும்ல. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் எந்த புருஷ முன்னாடிக்குள்ள சண்டை வராம இருக்கு சொல்லுங்க. அப்படியா? இது புருஷ முன்னாடி சண்டையா? போலீஸ பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? உன்னுடைய பொண்டாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டா, நீ 4 பேரும் கட்டாயப்படுத்தி அவளை தப்பு பண்ண. ராம் 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 ராம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ரொம்ப மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவளுக்கு 1 இல்ல 10க்கும் மேல அஃபேர் இருந்திருக்கு. என்னன்னு சொல்றது இன்ஸ்பெக்டர் சார்? இங்க பாருங்க, இப்ப கூட அண்ணியோட வீட்ல இருந்தா கால் பண்ணிருக்காங்க. கோபால், அண்ணிய அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேச சொல்ல. புடி புடி புடி. அம்மாடி மௌலி, நீ ரொம்ப சரியான விஷயம் பண்ணிருக்க. என்ன ஆனாலும் சரி, அந்த போரிக்கு நான் எங்களை ஜெயில போடாம விட்டுறாதம்மா. நீ என்ன பத்தி கவலைப்படாத. அவனுங்க என்ன மிரட்டினானுங்கம்மா. இங்க பாருமா, உன்னோட சந்தோஷத்துக்காக என் உயிரே போனாலும் எனக்கு அதுல வருத்தமே இல்லம்மா. சாரி இன்ஸ்பெக்டர் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாருங்க, கோபத்துல ஏதேதோ தப்பு தப்பா பேசிட்டேன். நான் என்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி, நீங்க எல்லாரும் இப்ப கிளம்பலாம். சரி, நன்றி சார். நம்மளோட நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அவமானங்கள், ஆணவ படுகொலை, அப்புறம் பலாத்காரங்கள் பல மடங்கு அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஆனா அதனால வர நிறைய குற்றச்சாட்டுகள் சமுதாயத்துல அவமானம் ஏற்படுங்கிறதுக்காகவும் குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படும் அது தப்பு பண்ணவங்களுடைய சேர்ந்து ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு கடுமையான சட்டங்கள் மூலமாகவும் அப்புறம் போலீஸோட உதவியாலையும் சரியான சட்டத்தின் மூலம் கடுமையான தண்டனைகளோட சேர்த்து சட்டத்தை ரொம்பவே உதவியாக்கணும். அப்பதான் மௌலி மாதிரியான பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆனா நம்மளோட அந்த புது நிலம் இருக்குல்ல, அத கொஞ்சம் பெருசாக்குவோம். அதுல பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணலாம். என்ன சத்யேந்தர்? இது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான், பண்ணிடலாம். விஷயம் தான், சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். நீ முதல்ல அந்த வேலையெல்லாம் பாரு, அப்புறம் வட்டி வசூல் பண்ற வேலையும் பாருங்க. நான் போயிட்டு வந்துடுறேண்ணா. சாயந்தரம் எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. சரிண்ணா. என்னாச்சு? அட பயப்படாதீங்க, மருமக மாசமா இருக்கா. நீங்க எல்லாரும் அப்பாவாக போறீங்க. முதல்ல பிறக்க போறது என்னோட குழந்தை தான். அதுக்கப்புறமா பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைக்கும் உங்க பேர் வச்சுக்கோங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், அது பையனா மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை பொண்ணு பிறந்தா அத என்ன பண்ணணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. ஆமாமா. கோபால், போ கிராமத்துக்கு போய் எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு வா. அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லு, இந்த பல்லு பாட்டி ஆயிட்டானே. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த குழந்தைய பொறுக்க விட மாட்டேன். நான் இந்த குழந்தைய பொறுக்க விடவே மாட்டேன். எனக்கு இந்த குழந்தை வேணாம், எனக்கு இந்த குழந்தை வேணாம். அம்மாடி, மருமகளே, உனக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா. அம்மாடி, அம்மாடி, எழுந்துருமா, எழுந்துரு.
மருமகளே! உங்களோட மருமகளை காப்பாத்தியாச்சு, ஆனா குழந்தைய காப்பாத்த முடியல. எனக்கு தெரிஞ்சு உங்க மருமகளால இனிமே அம்மாவாக முடியாது. பொண்ணுங்களோட உடம்பு நிலம் கிடையாது அத்தை. என்ன வேணுமோ அதை அதுல வச்சு விளைச்சுக்கிறதுக்கு. இனிமே உங்களோட வாழ்க்கையில சந்தோஷன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த சமுதாயத்துல பெண்களை வெறும் குழந்தை பெத்துக்கிற ஒரு மிஷினாகவும் அப்புறம் ஒரு வேலைக்காரியாகவும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் ஆபத்தானது மட்டும் கிடையாது. அந்த சமுதாயத்தோட அழிவுக்கான ஒரு காரணம் கண்டிப்பா இதுவா தான் இருக்கு. ஆனா இப்ப மௌலிக்குள்ள ஒரு கோபம் வந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கோபம் அவளுக்கு சட்டப்பூர்வமான நியாயத்தை கொடுக்குமா, இல்லைன்னா வேற ஏதாவது தவறான வழியில நியாயத்தை கொடுக்குமா? உங்களோட பொண்டாட்டி இதை எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டா. நான் பண்ணது ஒரே ஒரு தப்புதாமா. அன்னைக்கு ராத்திரி இவளையும் கொன்னு போட்டிருக்கணும், இதுக்கு முன்னாடி வந்தவளை செஞ்ச மாதிரி. தைரியமா இருக்குண்ணா, எல்லாமே சரியாயிடும். எப்படி எல்லாம் சரியாகும்? முதல்ல வந்தவ செத்துட்டா, ரெண்டாவது வந்தவ குழந்தைய கொன்னுட்டா, இப்ப மூணாவதுக்கு எங்க போறது? கோபால், கோபால், இங்க பாரு. உன் ஆள் இருக்கால, அதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. நீ தினமும் அவகிட்ட பேசிட்டு இருக்கல்ல. நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ லவ் பண்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட பேசி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு கேளு. அண்ணா அவ இப்படிலாம் பண்ண மாட்டா. அவகிட்ட இதை பத்திலாம் நல்லா பேச முடியாது. பேச முடியாதா? அப்ப நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? அதை முதல்ல சொல்லு. அது மட்டும் நடக்கலன்னா மொத்த கிராமம் சேர்ந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தும். அப்ப நாங்க பேசிக்கிறோம். ஒருவேளை நம்ம கோபாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல வந்தவளை எங்க நம்ம அனுப்பணுமோ அதே மாதிரி அவளையும் அனுப்பி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பேசட்டும். சரிதானே? சரி, நான் அவகிட்ட பேசி பார்க்கறேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். கோபால், நாளையில இருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது. நான் எல்லா வருஷமும் விரதம் இருப்பேன். இது பூஜைக்கு தேவையான லிஸ்ட். இதை வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அண்ணி. இந்த விரதத்தை பண்ணி நம்ம குடும்பத்துல இருக்க எந்த சந்தோஷத்தை வதம் பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ துர்கா தேவி, நீங்க தான் காப்பாத்தணும். இந்த ஆடு எத்தனை நாள் தான் தப்பிக்கும்? முதல்ல கோபாலுக்கு கல்யாணம் ஆகட்டும்.
அதுக்கப்புறம் இவளையும் பலி கொடுத்துடலாம். போலாமா? சரிண்ணா, வாங்க வா. என்னங்க? என்னோட நவராத்திரி விரதம் முழுமையடைஞ்சிருச்சு. விரதம் முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு அவளோட கணவனுக்கு ஆரத்தி எடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பா. நானும் உங்க எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன். காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. முதல்லயே எங்க 3 பேரையும் புருஷன் ஏத்துக்கிட்டு இருந்தனா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. என்ன பண்ணமோ பண்ணிக்கோ. அண்ணி இல்ல கஜேந்தர், பிரிஜு, கஜேந்தர், பிரிஜு, சத்யேந்தர், ஐயோ என்னோட 3 பசங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அண்ணி? கோபால், இங்க இன்னொரு மௌலிய பலி கொடுக்கவே கூடாது. நிலத்தை பிரிக்க கூடாதான். அதுக்காக பொண்ணுங்களோட வாழ்க்கையை இங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த பாரம்பரியம் இன்னையோட அழிஞ்சு போகணும். அந்த எல்லா மிருகங்களையும் பலி கொடுத்தாச்சு. கோபால், கோபால் பாருப்பா, உன் அண்ணனுங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு பாரு. அண்ணி சொல்றது சரிதாமா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நான் எதுவும் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலப்பா. அண்ணி, நீங்க என்னைக்கு ஜெயில இருந்து வெளியே வரீங்களோ அன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தோட நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் அண்ணி. கோபால், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே நிலத்தை காரணம் காட்டி பொண்ணுங்களை யாரையும் இப்படி பண்ண மாட்டாங்க. எந்த சமுதாயத்துல பெண்களை பாரம்பரியத்தை நிறைவேற்ற ஒரு பொருளாகவும் சாதாரண ஒரு உடம்பாவும் பாக்குறாங்களோ அங்கதான் தவறான எண்ணங்களும் உருவாக ஆரம்பிக்குது. மோலி தன்னோட கனவு அழியக்கூடிய ஒரு பாரம்பரியத்தையும் அப்புறம் புகுந்த வீட்டுல அவங்களுக்கு நடக்கிற கொடுமையை எப்படி எதிர்த்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது தப்பு பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, மொத்த சமுதாயத்துக்கு அது உதாரணமா இருந்துச்சு. ஆனா அவங்க கத்துக் கொடுத்த பாடத்தால மௌலி ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு. நமக்கு ஒரு விஷயம் தெரியல, மௌலி மாதிரி எத்தனை பெண்களுடைய இந்த கதைகள் ஜெயிலுக்கு பின்னாடி இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நியாயத்தை கொடுக்கறதுக்கு சட்டத்துல கண்டிப்பா வழி இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்தோட யோசனை மாறுற வரைக்கும் இந்த விஷயம் சாதாரணமா நடக்குமா? முக்கியமான விஷயம், நம்ம யோசனைகளை மாத்தியே ஆகணும். அப்பதான் சமுதாயமும் மாறும். இதோட நான் சுஷாந்த் சிங் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன்.
அப்புறம் நாளைக்கு ஒரு புது கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட். புதிய காலம், புதிய குற்றங்கள்.